ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, யோபு ஒரு நல்ல கணவர், நல்ல தந்தை, நேர்மையாளர். பழைய ஏற்பாட்டில் போற்றப்படும் மனிதர்களில் ஒருவர் தான் யோபு. அவருக்கென்று திருநூலில் பல சிறப்புகள் இருக்கின்றன. அவரது பெயரிலேயே ஒரு நூல் அமைந்துள்ளது. ஒரு சிறப்பு என்றால் அந்நூல் துன்பங்களை பற்றி விரிவாக பேசுவது இன்னொரு சிறப்பு. விவிலியம் நேர்மையாளர் என்று அழைக்கும் ஒரு சிலரில் யோபுவும் ஒருவர் என்பது மற்றொரு சிறப்பு. நூலின் தொடக்கத்திலேயே அவர் மாசற்றவரும் நேர்மையானவருமாய் இருந்தார். கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தார். யோபு 1:1 என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார் யோபு. அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய கடவுளை சாத்தானிடம், என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா, அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை. யோபு 1:8 என்று சொல்கிறார். என்னை ஒரு பாராட்டு. கடவுளால் இப்படி பாராட்டப்படும் மனிதர் எத்துணை பேர் பெற்றோம். பழைய ஏற்பாட்டில் நோவா, தானியேல் என்னும் மனிதர்களுக்கு இணையாக யோபு பாராட்டப்படுவது இன்னொரு சிறப்பு. எசேக்கியேல் இறைவாக்கின நூல் யோபுவை கடவுள் தண்டிக்கும் போது நோவா, தானியேல், யோபு ஆகியோர் அங்கிருந்தால் என் மேல் ஆணை, மகனையோ மகளையோ காப்பாற்ற அவர்களால் முடியாமல் போகும். தங்கள் நேர்மையின் பொருட்டு தங்கள் உயிரை மட்டுமே காத்துக் கொள்வர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எசேக்கியேல் 14:14-20. இங்கே நோவா மற்றும் தானியேல் இருவருடன் யோபு மட்டுமே நேர்மையாளர் என்று அழைக்கப்படும் சிறப்பை பெறுகின்றோம். புதிய ஏற்பாட்டிலும் யாக்கோபு நூல் யோபுவை பாராட்டுகிறது. ஆனால் அவரது நேர்மைக்காக அல்ல, மாறாக தளரா மனதுக்காக. தளரா மனமுடியோர் பேறு பெற்றோர் என்கிறோம். யோபுவின் தளரா மனதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். யாக்கோபு 5:11 என்று துன்பங்களின் நடுவிலும் தளரா மனதுடன் வாழ்ந்த யோபுவை பெருமைப்படுத்துகிறது. இயேசுவை முன்னறிவிக்கும் இறைவாக்கு சொல்லான எனது மீட்பர் வாழ்கிறார் என்றும் இறுதியில் மண் போல் எழுவார் என்றும் நான் அறிவேன். யோபு 19:25 என்னும் புகழ்பெற்ற வரிகளுக்கு சொந்தக்காரரும் யோபுதான். இத்தனை சிறப்புகள் நிறைந்த மனிதரான யோபுவிடமிருந்து நாமும் பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். அவரது வாழ்வோடு நம் வாழ்வை ஒப்பிட்டு ஆன்ம ஆய்வு செய்து கொள்ளலாம். வாருங்கள், ஒரு ஆன்ம ஆய்வு பயணம் செய்வோம். 1. பிள்ளைகளுக்காக எருபலி கொடுத்தவர் யோபு. யோபுக்கு 7 புதல்வரும் 3 மனைவியரும் இருந்தனர். இப்புதல்வர்கள் ஒவ்வொருவரும் தமக்குரிய நூலில் விருந்து தயாரித்து தம் சகோதரிகளை உண்டு குடிப்பதற்கு அழைப்பது வழக்கம். விருந்து நாட்களின் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றியிருக்க கூடும் என்று யோபு நினைத்து காலில் எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காகவும் எரிபலி ஒப்புக் கொடுப்பார். யோபு 1:5. இன்றைய பெற்றோர் யோபுவிடமிருந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும். 2. துன்பத்தில் இறைவனை புகழ்ந்தவர். யோபு வாழ்வில் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டது. அவருடைய கால்நடைகளும் வேலையாட்களும் அழிந்தனர். அவருடைய பிள்ளைகள் அனைவரும் இறந்தனர். அப்போது யோபு தம் ஆடைகளை கிழித்து கொண்டார், தம் தலையை மடித்து கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தாயின் கருப்பையிலிருந்து பிறந்த மேனியனான நான் வாழ்ந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாக நான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவர் பெயர் போற்ற பிறகு யோபு 1:21 என்று என்னும் புகழ்பெற்ற மன்றாட்டை சொன்னார். அதைவிட மேலாக
உள்ளங்கால் முதல் உச்சம் தலைவரை எரியும் புண்களால் அவர் வாட்டி வதைக்கப்பட்ட போதும் அவரது மனைவி நன்மையை கடைபிடித்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது? யோபு 2:10 என்றார். இவை அனைத்திலும் யோபு தம் வாயால் பாவம் செய்யவில்லை. யோபு 2:10 என்று விவிலியம் அவரை பாராட்டுகிறது. 3. நண்பர்களுக்காக மன்றாடியவர். யோபு தன் நண்பர்களின் குற்றங்களை உணர்ந்து அவர்களுக்காக இறைவனிடம் மன்றாடினார். அவரது 3 நண்பர்களுக்காக யோபு மன்றாட வேண்டும் என்பது இறைவனின் விருப்பமாக இருந்தது. 7 காளைகளையும் 7 ஆட்டு கிடாய்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என் ஊழியன் யோபிடம் செல்லுங்கள். உங்களுக்காக எரிபலியை ஒப்புக்கொடுங்கள். என் ஊழியன் யோபு உங்களுக்காக மன்றாடும் பொழுது நானும் அவன் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வேன். என் ஊழியன் யோபு போன்று என்னை பற்றி சரியாக பேசாத உங்கள் மடைமைக்கு ஏற்றவாறு செய்யாத விடுவேன். யோபு 42:8 என்றார். யோபுவும் அவ்வாறு இறைவனிடம் பரிந்து பேசி மன்றாடினார். யோபு தன் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களை எல்லாம் மீண்டும் நல்கினார். மேலும் அவர் யோபுக்கு இருந்தவனவற்றை எல்லாம் 2 மடங்கு ஆக்கினார். யோபு 42:10 என்று நிறைவடைகிறது இந்த நூல். 4. மாசற்று நேர்மையாக இருந்தவர். யோபு ஒரு நேர்மையாளர் என்பதை விவிலியம் நன்கு பதிவு செய்துள்ளது. பிறருடைய வாய்மொழியில் மட்டுமல்ல, யோபுவின் வாய்மொழியாலும் இது நன்கு விளங்குகிறது. குறிப்பாக யோபுவின் நூலில் 31ஆம் அதிகாரம் அவரது மாட்சிமையை எடுத்துரைக்கும் சிறப்பான பகுதி. அவரது நேர்மையான வாழ்வை எடுத்துரைக்கும் பகுதி. இந்த அதிகாரத்தில் புதிய ஏற்பாட்டில் இயேசு சுட்டிக்காட்டும் பல மதிப்பீடுகள் காணப்படுகின்றன. எனவே விவிலிய அறிஞர்கள் இந்த அதிகாரத்தை யோபுவின் மலைப்பொழிவு என வியப்புடன் அழைக்கிறார்கள். இச்சையற்ற பார்வை. தமது கண்களால் எந்த பெண்ணையும் இச்சையிலும் நோக்கவில்லை என கூற வருகிறவரும் யோபு. கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன், பின்பு கண்ணி ஒருத்தியை எப்படி நோக்குவேன்? 31:1 என்றும், பெண்ணில் என் மனம் மயங்கி இருந்தால், பிறரின் கலவரைகள் காத்து கிடந்திருந்தால் என் மனைவி மற்றொருவனுக்கு மாவரைக்கட்டும். 31:9-10 என்று துணிவுடன் கூறுகிறார். இச்சை என்னும் சொல் பழைய ஏற்பாட்டில் 4 முறைகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் புதிய ஏற்பாடு 17 முறை அதை பயன்படுத்துகிறது. மங்கையரின் அழகினில் மயங்கிவிடாதே, பெண்களின் மீது இச்சை கொள்ளாதே. சீராக் ஞான நூல் 25:21 என்கிறது சீராக்கின் ஞான நூல். ஆனால் இச்சைக்கும் பார்வைக்கும் உள்ள தொடர்பை புதிய ஏற்பாட்டில் 2 இடங்களில் காண்கின்றோம். ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பொண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. மத்தேயு 5:28 என்று இயேசுவும், உலக சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல, அவை உலகிலிருந்தே வருவன. 1 யோவான் 2:16 என்று யோவானு கூறுகின்றனர். யோபுவின் காலத்து செய்தியை இன்று பெண்ணிய பார்வையில் பார்க்கும்போது அதில் ஒரு விதமான ஆண்மய பார்வை இழையோடுவது போல தோன்றலாம். ஆனால் இன்றைய பெண் சமத்துவ பார்வையில் யாரும் யாரையும் இச்சையுடன் பார்க்கக்கூடாது என்பதை விவிலிய செய்தி. அதை போலவே இச்சையுடன் பிறரை பார்ப்பதே பாவம் என்பது இயேசுவின் போதனையும் கூட. எனவே நாமும் யோபுவை போன்ற நம் கண்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டு கண்களால் பிறரை இச்சையோடு நோக்காமல் நம்மை காத்து கொள்வோமாக. வேலைக்காரர்களுக்கு நீதி. யோபு தன் பணியாளர்களின் முறைப்பாடுகளுக்கு கூட கவனமுடன் செவிசாய்த்து நீதிமானாக வாழ்கிறார். என் வேலைக்காரனோ வேலைக்காரியோ எனக்கு எதிராய் வழக்கு தொடரும் போது நான் அதை தட்டி கழித்திருந்தால், இறைவன் எனக்கு எதிராய் எழும்போது நான் என்ன செய்வேன்? அவர் என்னிடம் கணக்கு கேட்டால் நான் என்ன பதில் அளிப்பேன்? 31:13-14 என்பது அவரது வாக்குமூலம். வேலை செய்தவர் பெரும் கூலி நன்கொடையாக கருதப்படுவதில்லை, அது அவர்களின் உரிமை. ரோமையர் 4:4 என்றும், வேலைக்காரர் தமது கூலிக்கு உரிமையுடையவரே என்று மறைநூல் கூறுகிறது. 1 தீமோத்தி 5:18 என்றும் சொல்கிறார் பவுலடியார். வேலையாளுகளுக்குரிய கூலியை நேர்மையோடு கொடுக்காத போது நாம் இறைவனை அவமதிக்கிறோம். உங்கள் வயலில் அறுவடை செய்த நாட்களுக்குரிய கூலியை பிடித்துக் கொண்டீர்கள், அது கூக்குரலிடுகிறது,
அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. யாக்கோபு 5:4 என்கிறார் யோபு. இறைவாக்கின எசையா வழியாக இறைவன், நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள், உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். எசையா 58:3 என்று முறையிட்டார். நம்மிடம் வேலை செய்கிறவர்கள் நியாயத்துடனும் அன்புடனும் நடத்துவது நம் கடமை. அதில் தவறினால் நாம் பாவம் செய்கிறோம் என்பதை உணர்வோம். இதர பாவங்கள்: ஏழைகள் விரும்பியதை கொடுக்காமல் இருந்தால் 31:16, கைப்பெண்களுக்கு உதவி செய்யாமல் இருத்தல் 31:16, நம் உணவை பகிராமல் நாமே தனித்து உண்பது 31:17, ஏழை எளியவரோடு ஆடைகளை பகிராமல் இருப்பது 31:17, எளியோருக்கு எதிராக நம் செல்வாக்கை பயன்படுத்துவது 31:21, பொருள் செல்வத்தில் அதிக நம்பிக்கை கொண்டிருப்பது 31:13, நம்மை வெறுப்போரின் அழிவில் மகிழ்வது 31:13, பிறரை சபித்து நம் வாயால் பாவம் செய்வது 31:13, நம் குற்றங்களை மறைத்து நேர்மையாளன் போல் நடிப்பது 31:13 போன்ற பாவங்களையும் யோபுவின் பார்வையில் நாம் ஆய்வு செய்யலாம். நாம் நேர்மையாளரா? நாளை சந்திப்போம்.